உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு ஊழல் கரையை நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியும். அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்துல நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க கூட. அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவோம். கையெழுத்து போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் தாவேக்காவில் இருந்து நீக்கப்பட்ட வீரா என்கிற வீராசாமியை போலீசார் கைது செய்தனர். தாவேக்காவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நம்பிக்கை இல்லை அந்த எம்எல்ஏக்கள் மேல. நகைச்சுவை வேண்டாம். இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய குறைகள் எல்லாம் எடுத்து சுட்டி காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நாங்கெல்லாம் தேவையில்லாத ஆணிகளை தான் புடுங்குவோம் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் எடுத்து ஒரு பிரச்சனையா பரப்பிட்டு இருக்காங்க. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார்களே பெரம்பூர் தொகுதி, அந்த தொகுதிக்கு ரீசெண்டா ஆய்வுக்காக போயிருந்தாப்புல. அந்த சமயத்துல எம்டிசி பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸோட எல்லாம் நல்லா பேசிட்டு அவங்களோட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாப்புல. அதை நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் தான் பல பேரை வாங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லலாம் கூப்பிட்டு எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் கூடயும் பேசியிருப்பாப்புல. ஆனா கை கொடுக்க வரும்போது இவர் கை கொடுக்க மறுத்துட்டாராம். அது என்னப்பா இது, ஆவுனா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. என் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டுலாம் பேசுறாப்புல. ஒரு கை கொடுக்க மாட்டாரு, என்ன உங்க தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து பரப்புறாங்க. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்களேன். போடு. பாத்தீங்களா? இந்த வீடியோ தான் கொத்தூஸ்லாம் சேர்ந்து பயங்கர வேகமா சோசியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் என்ன தோணும்? ஆமாப்பா, நாங்களும் பார்க்குறோம்ல, அவர் யாருக்குமே கை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். ஆனா இது வெறும் ஒரு பக்கம் தான். மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இல்ல, ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. பாத்தீங்களா? அவர் கை கொடுக்கிறாரு, நடுவில் ஒருத்தர் வந்ததுனால கை கொடுத்ததே தெரியாம போயிடுச்சு. இன்னொரு லேடி கண்டக்டருக்கு அவர் கை கொடுக்கிறது ஃபுட்டேஜாவே இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க ஃபுட்டேஜ்ல சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்த்தா கை கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருமா இல்லையா? வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. அண்ட் இது மட்டும் இல்ல, டிஎம்கே உடைய லீகல் டீம்ல முக்கியமான ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரு சம்பந்தமா ஒரு வீடியோவே போட்டிருக்காப்ல. அது என்னன்னு கேளுங்க. சகோதரிகள் சிஎம் சாருக்கு கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால சிஎம் சார் கை கொடுக்கல. யூசுவலா அரசியல் தலைவர்கள் இயல்பாக பழகுவாங்க. கை கொடுக்கிறது, தோள் மேல தோள் போட்டு போட்டோ எடுத்துக்கிறது. சோ பேசிக்கலி சார் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்ன பின்ன அரசியல் அனுபவம் இருந்திருக்கணும். அந்த மாதிரி எந்த அனுபவம் இப்ப இருக்கிற சிஎம் அவர்களுக்கு இல்லல்ல. அதனால தான் சிஎம் விஜய் இந்த மாதிரி இன்டிசென்டா பிஹேவ் பண்ணிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சி அப்போ ஒரு தலைவர் இருந்தார் இல்லையா, அந்த தலைவர்லாம் எப்படி திரும்ப பிஹேவ் பண்ணுவாப்ல? உங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி இருப்பாருங்க. உங்ககிட்ட கை கொடுக்கிறது என்ன, தோல் மேல தோல் போடுறது என்ன, ஐயோ அப்படி இருப்பார். அப்பேற்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளை இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மக்கள் கூட பழகி இருக்காருன்னு ஒரு சின்ன குறும்படம் பார்ப்போமா? பாத்தீங்களா? குழந்தைக்கு ஊட்டி விடுறாப்ல. ஆனா ஊட்டி விட்டுட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? குழந்தைக்கு ஊட்டி விட்டதுக்கே கையை கழுவுறாரா? சரி, ரைட். இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இதுக்கப்புறம் வரப்போறது தான் மெயின் பிக்சரே. அதை பாருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா?
இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளை ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு மக்களோட அன்னோனியமா பழகிருக்க கூடாதா இல்லையா? வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் பேசின டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. வாயின்னு ஒண்ணு இருக்குதுன்றதுக்காக என்ன வேணா பேசிடுறதா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த நம்ம தலைவர்கள் மக்கள் கிட்ட எப்படியெல்லாம் பழகிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அந்த வீடியோலாம் நீங்க பார்த்ததே கிடையாதா? இதெல்லாம் பார்த்துட்டும் இப்ப இருக்கிற சிஎம் மேல இது ஒரு குற்றச்சாட்டுன்னு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? யூஸ்வலா அரசியல் தலைவர்கள் இயல்பாக பழகுவாங்க. கை கொடுக்கறது, தோள் மேல தோள் போட்டு போட்டோ எடுத்துக்கிறது. அங்க பாருங்கண்ணா. இதுல வேற வாய வச்சுட்டு சும்மா இருக்காம எனக்கு சட்டமன்றத்துல குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டாரோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குதிரை பேர வழக்குல ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் ஆயிட்டே தான் இருக்காங்க. அதோட எண்ணிக்கை நிக்கவே மாட்டுது. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் கூட அடிஷனலா ஆட் ஆயிருக்காப்ல. அது பத்தின நியூஸை கேளுங்க. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசி ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குதிரை பேர வழக்குடைய தற்போதைய நிலவரப்படி கைது எண்ணிக்கை அப்படிங்கிறது 12 தொற்றுக்கு. போற போக்க பார்த்தா இந்த 118 சொல்லுவாங்க பாத்தீங்களா மெஜாரிட்டி, அதை இதுல வாங்கிடுவாங்க போல இருக்கு. ஐயா போதும், இதுக்கு மேல யாரும் விளையாடுங்க இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல். சரி ஓகே, இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா, அவர் இதுக்கு முன்னாடியே சிஎம் அவருக்குள்ள ஒருமையில பேசி அரெஸ்ட்லாம் பண்ணி அப்புறம் பெயில்ல வெளியே வந்தார், ஞாபகம் இருக்கா? சரி, அந்த மனுஷன் இப்பயாச்சும் கொஞ்சம் திருந்தி இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ஒரு ஸ்டேஜ்ல அதே மாதிரி தான் பேசி வச்சிருக்காப்ல. நம்ம தலைவரே தோற்கடிக்கப்பட்டார். தலைவரை எடுத்து ஜெயிக்கவே யாருன்னு சொன்னா நான் 5 நிமிஷம் பேசினேன். பரோட்டாவை கொத்து பரோட்டா ஆக்கிட்டேன்னு சொல்றாங்க. யாரு சொல்ற? நீயே சொல்லு. சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எழுப்புவோம். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது தமிழகத்துல. பாத்தீங்களா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நாகரிக அரசியல்னா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் போட்டு அநாகரிகமா பேசிட்டு இருப்பாங்க. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். இதுல வேற அதே ஸ்டேஜ்ல இன்னொரு காமெடி கூட பண்ணியிருந்தாப்ல, அதையும் கேளுங்க. எல்லா இடைத்தேர்தலும் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற வரலாறை உருவாக்க போகின்றோம். எப்படி சிரிக்காம இந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் பண்றாங்கன்னு ஒன்னும் புரியலையே. சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியாத ஒருத்தர் இடைத்தேர்தலில் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்க எல்லாரும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்களாம். இதுல இந்த குதிரை பேர வழக்க பத்தி சார் கிட்ட கேட்ட உடனே அதுக்கு சார் என்ன தெரியுமா பதில் சொல்றாப்ல? அடுத்த கேள்வி. குட் கொஸ்டின். அதாவது தாவாக்காவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் நம்பிக்கை இல்ல அந்த எம்எல்ஏக்கள் மேல. நகைச்சுவை வேண்டாம். எம்எல்ஏக்கள் திடீரென்று எங்கேயாவது ஓடிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இது போன்ற மிரட்டல்களை ஏற்படுத்தினால் அவர்கள் போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற நிலையை இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். ஆனா அது காமெடியே இல்லாம பண்றீங்க பாத்தீங்களா, அது பெரிய காமெடி. எந்த வகையாக இருந்தாலும் சரி, மொத்தமாக தாவக்காவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு நாள் கிளர்ந்து எழுவார்கள். இந்த ஆட்சி கவுளும். இதே கனவை தான் டெய்லி முடிச்ச உடனே காண்டுகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா தாவேக்கான கட்சி இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா தாவாக்கான ஒரு கட்சியை எப்பப்பா உருவாக்குனாங்க? தாவாக்காவில் இருக்கின்ற மொத்தமாக தாவக்காவுடைய எம்எல்ஏ. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. ஆனா ஒரு வகையில இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. 50 நாள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு 500 வாட்டி அந்த ஆட்சி கவுளும், நாங்க ஆட்சிக்கு வருவோம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் 5 வருஷம் ஆட்சி இருக்குது. அப்ப இன்னும் 5 லட்சம் வாட்டி சொல்லுவாங்க போலயே. இந்த ஆட்சி கவுளும். காதுல இருந்து வந்த ரத்தையா இது. அடுத்ததான் இந்த இஷ்யூ பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பழனியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு. இந்த வழக்கு சம்பந்தமா நிறைய சர்ச்சைகள், நிறைய அவதூறுகள், நிறைய குழப்பங்கள் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இதை பத்தி பல பேர் பேசவும் செஞ்சாங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாரிதாஸ் அவர்கள். அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாத்துக்கும் பேசுவாரே அந்த அமைச்சர், இதுக்கு மட்டும் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வியை ஒண்ணு கேட்டிருந்தாப்ல. வீரா வெறுப்பா பேச வேண்டியது இது விஷயம் வெளியே வந்து ஆளக்கணா எங்கேயா ஒண்ணு எந்த புது ஒழிச்சா வெளியே வா. பாத்தீங்களா, சுடு தண்ணியை காலில் ஊத்துன மாதிரி ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்துருச்சா, அது என்ன ஏது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுப்பா. உடனே பிரஸ்ஸை கூப்பிடுங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் பேசி உளர விடுங்க அப்படிங்கிற மாதிரி உளர விட்டுறணும் போல இருக்கு. அப்பதானே சார் அதை வச்சு அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு, என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தாதான் பிரஸ் கிட்ட டீடைல்டா சொல்ல முடியும். அதுக்கான நேரத்தை தான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டாப்ல. ஆனா இவருக்கு அவசரமா உடனே அவர் பிரஸ் சந்திச்சு பேசணுமா, அப்படி பேசலங்கிறதுனால அவர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாராமா. எங்கேயா உன்ன எந்த புத்துல ஒளிச்ச, வெளியே வா. இதுக்கு முன்னாடி ஆட்சியிலாம் இந்த மாதிரி தவறு நடக்கும்போது எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்றது தெரியல. அட்லீஸ்ட் இவர் ஒத்துக்கிட்டாப்ல. தவறு நடந்திருக்கு, சரி ரைட், தப்பு நடந்துருச்சு, தப்பு நடந்ததை ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதோட விட்டுட்டாங்களா, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலையான்னு சொல்லி கேட்டா அதுக்கான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலையும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, ஒரு தவறு நடந்திருக்கு, ஆமா அது தவறு தான் அப்படிங்கறத அவங்களே ரொம்ப ஓப்பனா அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க, அது அவங்க மறுக்கல. அண்ட் இந்த தவறு நடந்துருச்சு, சரி ஓகே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க விடவும் இல்லை. இந்த தவறுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ யாரையும் விட மாட்டோம், எல்லாருக்கும் நாங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்போம், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரமேஷ் ரொம்ப கிளியராகவே சொல்றாப்ல. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு தப்பு நடந்துருச்சு, சரி விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா என்னப்பா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா உங்க அரசுனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கான நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்ல நம்ம மாரிதாஸ் அவர்கள். விஜய் கீழே இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த விஜய் அரசே கையங்களோ மாட்டிக்கிட்டோமா, நடவடிக்கை எடுத்துருங்க, கெட்ட பேர் வந்துட போகுது, நடவடிக்கை எடுத்துரும்ல அப்படின்னு சொல்லி ஊட்டிடலாம்ல. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. கேட்டீங்களா இவரோட லாஜிக்க? ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தலைமைக்கு தெரிய வந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுவும் தப்பாமா, சரி நடவடிக்கை எடுக்காம விட்டா அதுவும் தப்பாமா, எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி எது பண்ணாலும் தப்புன்னு பேச போறோன்னு முடிவு பண்ணி பேசுற ஆள்கிட்ட நம்ம என்னன்னு பேச முடியும்? இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுவாங்க. 19 வந்து அமைச்சருடைய உறவினர் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கிட்டாரு, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்னுலாம் என்னையா ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு ஊழல் கரையை வந்து நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. ஆமா, அவர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஏதோ ஒரு ஊழல் பண்ண பார்த்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் மீறி இந்த கேஸ்ல அமைச்சர் ரமேஷ் மாட்டிருக்கான், எப்படா மாட்டுவான்ற மாதிரி எதிர்பார்த்தோம், கரெக்டா மாட்டிட்டான், இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேருடைய நோக்கம் இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வரும்போது நிறைய அவதூறுலாம் பரப்பி விடுவாங்க, அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. ஆனா இதுல எப்பேற்பட்ட அவதூறுமா பரப்பி விட்டாங்க. இந்த இல்லீகலா ரெஜிஸ்டர் பண்ண பார்த்தாங்க பாத்தீங்களா ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியே அமைச்சர் ரமேஷோடைய ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி பரப்பி விட்டாங்க. அந்த விஷயத்தை பத்தி மாரிதாஸ் அவர்களும் அவருடைய வீடியோல பேசியிருப்பாப்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்களேன். இல்ல இன்னொரு செய்தி ஓடுது, அந்த குறிப்பிட்ட நிலம் இருக்கு அது அவர் சொந்தக்காரங்க தான் அனுப்பிட்டாரு அப்படின்னு. அது எந்த அளவுக்கு எங்களால் உறுதிப்படுத்த முடியல, அது நாங்க ஒத்துக்கிறோம். ஓகேவா, அவரே என்ன சொல்றாரு, அது ஒரு அவதூறு மாதிரி தான் இருக்குது, நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் என்னால உறுதிப்படுத்த முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல. அப்ப அது ஒரு பச்சையான அவதூறு தானே. அந்த அவதூறுக்கு ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காப்ல, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அடுத்த நாளே உங்க வீட்டு முன்னாடி போலீஸ் நிக்கும். காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகேவா, இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூல சம்பந்தமே இல்லாம இப்பேற்பட்ட ஒரு அவதூறை பரப்புறாங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. அதை தான் அமைச்சர் ரமேஷும் பண்ணியிருக்காப்ல. அதை பண்ணதுக்கு நம்ம மாரிதாஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாப்ல, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவர் இன்னைக்கு காலையில என்ன பண்றாருன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பேன், வழக்கு பதிவு செய்வேன், சிறைக்கு அனுப்புவேன். இந்த அதிகாரத்திற்கு தான் இதுதான் பிரச்சனையே. முடியல வர வரைக்கும் எல்லாம் நல்லா பேசுவானுங்க, சின்னதா அதிகாரம் கிடைச்சு வச்சுக்கிறேன், அதை வச்சு ஆடுறது, தலக்கணம் பிடிச்சி உச்சத்துக்கு போறது. டேய் யாரா நீங்கெல்லாம் கேட்டிங்களா? இந்த மனுஷன் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் ராஜான்னு ஒரு பையன் சிஎம் அவர்களை பற்றி ஒருமையில் பேசுனது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக ஆபாசமாலாம் பேசியிருந்தான். அதுக்காக அரெஸ்ட் பண்ணதுக்கு அந்த பையனுடைய இன்டென்ஷனை பாருங்க, இன்டென்ஷனை பார்க்காம அந்த பையன் பேசின வார்த்தைகளை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஆனால் அந்த பையன் என்ன இன்டென்ஷனில் பேசினான்றதை அவனே வாக்குமூலமாக வேற கொடுத்துருந்தான். கெட்ட வார்த்தைகள் இருந்தாதான் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் பார்ப்பான், கோவப்படுவான், ஷேர் பண்ணுவான். கெட்ட வார்த்தை இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி பேசினா ரீச் ஆகும் நினைக்கியா 10 பேர் கூட பார்க்க மாட்டான். பொதுவா என்ன சட்டம் சொல்லும் அப்படின்னா,
அவருடைய நோக்கம் என்ன பார்க்கணும். பாத்தீங்களா, இப்பேற்பட்ட பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டது யாரு? சார் தான். இவ்வளவு ஏன் தாவேகா கட்சியை சார்ந்த பெண் அமைச்சர் அவங்களுடைய ஏஐ போட்டோவை எடுத்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாப்ல. அது யார் தெரியுமா? அதுவும் சார் தான். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குறித்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படத்தை வெளியிட்டு அவதூறு பரப்பியதாகவும் இது இந்த ட்ரெஸ்ஸை தச்சு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இப்படி பேசிக்கிறது. அமைச்சர் ரமேஷ் பத்தி சொல்றது அவதூறு தான், அது எனக்கு உறுதியா தெரியல அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறதே அவரை தான் இருக்காப்ல. அப்பேற்பட்ட அவதூறுக்கு அவர் போய் கேஸ் கொடுத்தா அது அதிகார திமுறாமா? ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடி பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அந்த ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை எடுத்து காட்டுங்க. இங்க பாருப்பா, ஆதாரம் இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளவு திமுறா பேசுனியா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்ப நாங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆமா அமைச்சர் ரமேஷ் வந்து அதிகார திமுறல தான் பேசியிருக்காருன்னு. அமைச்சர் ரமேஷ் இவ்வளவு தைரியமா உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் விடுறாப்ல. இதை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம மாரிதாஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாப்ல? என் மீது அவதூறு பரப்புறியா? ஓ, கேள்வி கேட்ட அவதூறா? அவனை வழக்கு போடு. கேட்டீங்களா இல்லையா? முக்கிய குற்றவாளி உங்க ரிலேஷன் ஆமே அப்படின்னு சொல்லி சொல்றது கேள்வியாமா, அவதூறு இல்லையாமா? வேற வழியே இல்ல, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். அந்த பையன் ஜேம்ஸ் ராஜா விஷயத்துல இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பையன் பேசின வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்க, அது தவறு தான், பட் இருந்தாலும் அந்த பையனுடைய இன்டென்ஷனை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதே மாதிரி இந்த கேஸ்ல இவர் அக்கையான கேள்விகள் பலது கேட்டிருந்தாலும் இவருடைய இன்டென்ஷன் என்ன மாதிரிமா இருக்குது? ஆனா நடந்திருக்க குற்றத்துக்கு 100% ரமேஷ காரணம் காட்ட முடியும். ரமேஷ புடிச்சு ஜெயில போடுங்க. அவன் அரெஸ்ட் ஆவது பண்ணியா? காரணம் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு எருமை காரணத்தை சொல்லி அவன் அரெஸ்ட் பண்ணு. விசாரணை என்னன்னு முடிவு வரைக்கும் ரமேஷ பதவியில நீடிக்கிறது தப்பு. பாத்தீங்களா, இவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குமே. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்து அந்த பிரச்சனையுடைய விசாரணை எல்லாம் போய் ஆமா இந்த பிரச்சனை இல்ல அமைச்சர் ரமேஷுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு அவரை விட்டு வச்சிருக்கீங்க? அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, அவர் வந்து பதவி விலக சொல்லுங்க. அந்த மாதிரி ஆச்சா பூச்சான்னு எது பேசினாலும் சரி. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கான அமைச்சரா இருக்கிறது ரமேஷ்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எப்படி பார்த்தாலும் அவருக்கு அதுல பங்கு இருக்கும், அதனால பிடிச்சி ஜெயில போடுங்க, அவருடைய பதவியை விலக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்குதா? இதுலயே இவருடைய இன்டென்ஷன் என்னன்றது கிளியரா புரியல. ரமேஷ புடிச்சு ஜெயில போடுங்க. அரெஸ்ட் பண்ற மூட்லயே இருக்கீங்களே, என்ன யாராவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? பதில் சொல்ல துப்பு இல்ல, வழக்கு பதிவு செய்வேன், சிறைக்கு அனுப்பேன் மிரட்டல. பதில் சொல்ல துப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இவர் என்ன மாதிரியான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அமைச்சர் ரமேஷ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு, என்ன ஏது, இல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே விலாவரியா அந்த பிரஸ் மீட்ல கொடுத்துட்டாப்ல. அதை பார்த்துட்டு வந்து தான் இவர் பேசிட்டு இருக்காப்ல. ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா அந்த பிரஸ் மீட்டை போட்டு காட்டுறேன் பாருங்க. 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராட்லன்ட் சேல் டீடை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்னு கொடுத்துட்டாங்க, இதை பண்ண முடியாது. அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு அந்த பிரைவேட் பார்ட்டி என்ன பண்றாங்க, ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டுனா கோர்ட்டுக்கு போறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு ஆர்டர் ஒன்னு வாங்குறாங்க. அந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்க. கேன் பி கன்சிடர்னு ஒரு கேன் பி கன்சிடர்னு சொல்றாங்க. இந்த ஆர்டருமே வந்து வித்தின் த 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படின்றதுதான் கோர்ட்டுடைய அன்றைக்கு இருந்த ஆர்டராக இருக்கிறது. ஆனா அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரை வைத்துக்கொண்டு இப்ப ஜூலை மாதம் 3ஆம் தேதி வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. போயிட்டு 3ஆம் தேதி இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இத பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. கேட்டீங்களா? இது இப்ப நடந்துடலங்க, இதுக்கு முன்னாடியே பல தடவை இந்த மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த 3ஆம் தேதி ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி கூட போய் ட்ரை பண்ணிருக்காங்க. அன்னைக்குமே கோர்ட் ஆர்டர் காமிச்சு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. 3ஆம் தேதி அவங்க மறுபடியும் வரும்போது அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்காப்ல, அவர் லீவ்ல போனதுனால அவர்கிட்ட கோர்ட் ஆர்டர், அது பழைய கோர்ட் ஆர்டர் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுல டு பி கன்சிடர்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே சரி ஓகே டு பி கன்சிடர்னு போட்டுருக்காங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி கொடுத்துட்றாப்ல. அது தப்பு தான், அது தப்பு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்த உடனே அதுக்கான ஆக்ஷனையும் நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிற வரைக்கும் கிளியரா மொத்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இது அவருக்கு என்ன ஆன்சர் கிடைக்கலன்னு தெரியலையே. இத பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அப்ப இது தெரிஞ்ச உடனேயே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசி அந்த நிலத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம்.
கோர்ட்ல இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. எஸ், இன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டரும் வந்துருச்சு, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லேண்டை நம்ம திரும்ப வந்து ரெட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்க தேவை கிடையாது. ஈவன் அதே பிரஸ் மீட்ல தான் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப கிளியர் அண்ட் கிளாரிட்டியா சொல்லிட்டாப்ல, இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட யாரும் அப்ரோச் கூட பண்ண முடியாது, அது வேலைக்கும் ஆகாதுன்னு. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்க தயாரா கிடையாது. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல நேர்மையாக துரிதமாக சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கை தொடரும். சரி, ரைட்டுப்பா, அமைச்சர் ரமேஷ் பிரஸ் சந்திச்சு பேசியிருக்காப்ல, ஆனா அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் உண்மை நம்ம எப்படி நம்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே கரெக்ட் தான். விசாரணையில என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கறதெல்லாம் வெளியே வரதான் போது, அதை நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே இல்ல இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளா எதுக்கு ஒரு அவதூறை கிளப்பி விடணும்? அவங்க ஆக்ஷனே எடுக்கல அப்படிங்கும் போது நம்ம கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆக்ஷன் எடுத்தா அதையும் கேள்வி கேட்பேன்னு சொல்லி கேட்டா இது என்ன நியாயம்? விஜய் கீழே கூடிய இந்த அமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த விஜய் அரசே கையங்களோ மாட்டிக்கிட்டோமா, நடவடிக்கை எடுத்திருக்கேன், கெட்ட பேர் வந்துட போகுது, நடவடிக்கை எடுத்துடும்ல அப்படின்னு ஊட்டிடலாம்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபியூச்சர்ல கொஞ்சம் தவிர்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி அப்படி என்னதான் நடவடிக்கை எடுத்து ஒரு உருட்டி இருக்காங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸா பாத்துருவோமா? கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவோம். கையெழுத்து போடுங்க. நீ போட்டு விட்டுனா போட சொல்றேன் நான் உண்மையிலே போடுறேன். தாவேக்காவுடைய நிர்வாகி ஒருத்தர்கிட்ட ஒரு பில்லை பாஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச பணம் கேட்டிருக்காப்புல, அதையும் அவருடைய ஆபீஸ்க்கே வர வச்சு வாங்கினதை அவர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலே போட்டு விட்டாப்புல, அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த நிர்வாகி ஒரு விளக்கம் வேற கொடுத்திருந்தாப்புல, அது என்ன விளக்கம்னு கேளுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பணம் வாங்குவேன், அவரோட ஃப்ரெண்ட் மூலமா வந்து 50,000 1 லட்சம் 1.30 என்கிட்ட வாங்கியிருக்காரு, அந்த காசு தான் என்கிட்ட கொடுக்குறாரு. அது என்ன சொல்றாருன்னா, நான் லஞ்ச பணம்லாம் வாங்கல, நான் அவனுக்கு கடனா கொடுத்திருந்த அமௌண்ட் தான், அதை அவன் திருப்பி எனக்கு கொடுத்தான், அதை போய் லஞ்ச அமௌண்ட்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாப்புல. பட் இருந்தாலும் இந்த நிர்வாகி மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அது என்ன ஆக்ஷன் கேளுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு களங்கமில்லை வைக்கும் வகையில் செயல்பட்டதாக செங்கல்பட்டு மாவட்ட இணைச் செயலாளராக பதவி வகித்து வந்த வீரா என்கின்ற வீராசாமி அடிப்படை உறுப்பினரிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் தாவேக்காவில் இருந்து நீக்கப்பட்ட வீரா என்கிற வீராசாமியை போலீசார் கைது செய்தனர். ஓகேவா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மனுஷனை பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்வாரு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு, மாட்டிக்கிட்டாங்க, அதனாலதான் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. இன்னொரு விஷயமும் காட்டுறேன், மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே நிலத்தை அளவீடு செய்து தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் ஊழல்லாம் வந்து எங்க ஆட்சியில இருக்காது அப்படிங்கிறது சொன்னது மீறி லஞ்சம் வாங்கின ஆபீசரை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க பாத்தீங்களா, இதுவுமே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால உருட்டுன உருட்டு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க பாபு. இது மட்டும் இல்ல, கரூர்ல போய் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்கூல்ல டெலிகாஸ்ட் பண்ண வீடியோவை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அதுக்குமே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரை வந்து இமிடியேட்டா நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம், வேற எங்கேயும் நடக்க கூடாதுன்னு ஓரளவு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, சோ ஒரு தப்பு நடக்குது, அது தப்பு நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும்போது அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருந்தா தப்புன்னு சொன்னா பரவாயில்ல, தெரிய வந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல அதனால நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, அது ஒரு உருட்டுன்னு சொல்றத முதல்ல இப்பதான் கேட்கிறேன். கையங்களோ மாட்டிக்கிட்டோமா, நடவடிக்கை எடுத்திருக்கேன், கெட்ட பேர் வந்துட போகுது, நடவடிக்கை எடுத்துடும்ல அப்படின்னு ஊட்டிடலாம்ல. சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சிஎமும் சொல்லாத வார்த்தை அது. யாராச்சும் உங்ககிட்ட லஞ்சம் கேட்குறாங்களா, தர முடியாதுன்னு சொல்லிடுங்க, இது எங்க அண்ணா ஆட்சின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஆனா அது யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா, அதுக்கான விடையும் இப்ப கிடைச்சிருக்கு. இங்க டிஸ்பிளேல ஒரு நம்பர் தெரியுதா, இந்த நம்பரை எல்லாருமே உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்க ஹாஸ்பிடலுக்கு இப்போ ஒரு ஃபேக்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அது கொண்டு போய் உங்க டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமே நீங்க ஹாஸ்பிடலுக்கு வர வேண்டாம், கிளினிக்ல இருக்கலாம்னு சிஎம் சொன்னாருன்னு போய் சொல்லுங்க. ஆனா அப்படி ஆக்ஷன் எடுத்தா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆக்ஷன் எடுத்தாங்க, அப்ப இதுவும் ஒரு உருட்டுன்னு இவர் பேசுவாரே. பயப்பிடிச்சிட்டான். சாலை பணி முறைகேடு புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு போனவர் இப்ப வந்து ஆஜர் ஆயிட்டாப்ல. அந்த ஆஜர் ஆனதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேளுங்க. கீழே பிரஸ் இருக்கு, போய் பாருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். அரசாங்கம் திட்டமிட்டு என்னை அதில்
நினைத்திருக்கிறார்கள். என்னென்னமோ பண்றாங்க, இது ஏதோ பேசுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் இதற்கு மேல விரிவாக எதுவும் நான் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் நான் நீதியை எதிர்பார்த்து இருக்கிறேன். நம்மளும் அதே நீதியை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒருத்தர் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் போட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி யார் யார் சைன் பண்ணியிருக்கா என்னென்ன நடந்திருக்குன்னு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டாப்ல. பட் இருந்தாலும் இவர் நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்காரா? சரி ரைட்டு, கோர்ட்ல கேஸ் இருக்குது, என்னதான் ரிசல்ட் வருதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிவிகே நோண்டது மட்டும் இல்லாம டிவிகே கட்சியில போய் சேர்ந்தாங்க இல்லையா, கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் விடாம நோண்டிக்கிட்டே இருந்ததுனால அவங்களும் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் துரோகம் இழைத்தமா அல்லது திமுக துரோகம் இழைத்ததா என்பது நாட்டுக்கு தெரியும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போது அவர்களாவே அதை கொடுத்திருக்க வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு இந்த விமர்சனத்தை வைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோன்னு ஆசை யார விடுச்சு. கடந்த காலங்களில் நாங்கள் எப்படியெல்லாம் உடன் இருந்தோம், எப்படியெல்லாம் செயல்பட்டோம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்பொழுது மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. இந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தடைச்சிக்கலே நீ தடைச்சிக்கலே பாத்துக்கலாமே, தமிழ்நாட்டை காப்பாத்துக்கு வர வழி இல்லனே அப்படிங்கிற மாதிரிலாம் உசுப்பேத்தி விட்டு இருக்கிற அம்புட்டு பேரையும் பகைச்சிக்கிச்சாச்சு. இதுக்கப்புறம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து வாங்கின நம்பரை கூட தனியா நின்று வாங்க முடியுமான்றது பெரிய டவுட்டா போயிரும் போலியப்பா. வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.